வணக்கம். ஓம் நம சிவாய். நீ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? சாதாரண விஷயந்தாங்க. நம்ம கேலண்டரில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு நாளில் ராவகாலம், யமகண்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ராவகாலம், யமகண்டம் அந்த நேரங்களை ஒதுக்கிடுவோம். அந்த நேரத்துங்களில் நம்ம எதுவுமே வெளியில் வீட்டு விட்டு வெளியில் எங்கேயும் கிளம்ப மாட்டோம், பூஜை பண்ண மாட்டோம், அதாவது நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். வீட்டை விட்டு வெளியில் ஜேர்னிக்கு கிளம்ப மாட்டோம். நம்ம வீட்டுக்கு யாராவது நம்ம ரிலேஷன்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லேடிஸ் யாராவது வந்தால் கூட நம்ம சொல்லுவோம், யமகண்டம் வரப்போகிறதுமா, ராகுகாலம் வரப்போகிறது, அது கழிஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். இது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பார்க்காதவங்களும் இருக்கிறீங்க. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதை பற்றி சொல்லலாம் தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டேன். ராகுகாலம், யமகண்டம் இது தவிர குளிகை அப்படின்ற ஒரு நேரமும் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ இல்லை, குளிகை அப்படின்ற பற்றி தெரியாதவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க பாருங்கள். எப்படின்னா, இந்த குளிகை அப்படின்றது நாம் என்ன காரியம் பண்ணுறோமோ அது திரும்ப திரும்ப செய்வோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மீனிங். அதனால் இந்த குளிகை காலங்கள் 1.5 மணி நேரம் இருக்கும் ஒரு நாளில். ராகுகாலம் எப்படி 1.5 மணி நேரம், யமகண்டம் எப்படி 1.5 மணி நேரம், அது மாதிரி குளிகை 1.5 மணி நேரம். அந்த டயத்தில் நாம் என்னது செய்கிறோமோ அது திரும்ப செய்வோம் அப்படின்றது ஒரு வழக்கு. நாம் அந்த டயத்தில் நல்லது மட்டுமே செய்யணும். நல்லது அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம், யாருக்காவது ஏதாவது தானம் கொடுக்கலாம், புரியுதுங்களா? நம்ம நல்லா சாப்பிட்லாம், நல்ல உணவு வகை சாப்பிட்லாம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், டிவி பார்க்கலாம், இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். கெட்ட விஷயங்கள் எதுவுமே அந்த குளிகை நேரங்களில் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த வழக்கு. சரிங்களா? இதை பற்றி தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.